எல்லாருக்கும் வணக்கம். கூகை ரொம்ப நிறைஞ்சு ஓடுறத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நீண்ட நாள் நீடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கூகை நீங்கள் எடுத்துக்கிட்டது வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்க, ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வு நடக்கிறப்போ கூட்டம் எவ்வளோ வருதுன்னு நான் பார்த்துட்டே இருப்பேன். பசங்க வராங்களா, யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ சமீபத்தில் ஜெய்சிங் பண்ண அந்த என்ன சொல்ல ஒர்க் ஷாப் கூட வந்து நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கு. தொடர்ந்து நம்ம நிறைய பண்ண போகிறோம். நிறைய திட்டங்கள் இருக்குது. உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுல எனக்கும் மிகப்பெரிய ஆவல், உங்களுடைய குழுவுக்கும் மிகப்பெரிய ஆவல். நீங்கள் தொடர்ந்து கூகைக்கு தர ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து என்னென்னா, இப்போ தான் ராம் சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுவும் மண்டே வந்து ஒரு தயாரிப்பாளரும் ஒரு டைரக்டரும் ஒரே ஸ்டேஜில் உட்காந்து பேசுறது அப்படின்றது வந்து சலச்சோடு. அதுவும் தேனப்பன் மாதிரியான ஒரு கமர்ஷியல் ப்ரொடியூசர், டெஃபினட்டாக சொல்லி ஆகணும். கமர்ஷியல் ப்ரொடியூசர், வியாபாரம் சம்பந்தமாகவே யோசிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் பேரன்பு அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தது, அது எடுக்கிறதுக்கு வந்து அவர் காரணமாக இருந்தது அப்படின்றதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும். ஏன்னா இந்த காம்பினேஷன் எப்படிடா அப்படின்னு கூட நான் இல்லடா, பாலா வந்து அவர் கொஞ்சம் அக்ரெசிவ், இவரு கொஞ்சம் வாழலாம். ஏன்னா கட்டுரை தமிழ் பாட்டு ரிலீஸ் ஆச்சுல்ல, சாக்ஸை துவைச்சு போடு, 3 நாளைக்கு ஒரு முடியாத குழி. அது ஆக்சுவலி நான் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரு. அந்த பாடல் யுவன் சங்கர் ராஜாவுக்கு நம்ம எல்லாம் பயங்கரமாக பிடிக்கும். யுவன் சங்கர் ராஜாவுடைய மிகப்பெரிய ஃபேன் வச்சுங்களேன். அவர் ஏதாவது ஒரு படம் இப்போ எடுத்தாருன்னா, அவர் பாடல் ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே டவுன்லோட் பண்ணி இல்லை வந்து வாங்கி கேட்குறது பழக்கம். அப்போ வந்து கட்டுறது தமிழ் வந்து போஸ்டர் டிசைனே நமக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு வந்து பிரபாகரன் இல்லை, ஆமாம், அப்படி ஒரு பேர் வந்தது. அதுக்கப்புறம் மாற்றி கட்டுறது தமிழ்னு சொல்லிட்டு ஒரு பேர் வருது. அப்புறம் டைப்ரைட்டரில் எழுதியிருந்த மாதிரியான ஒரு அந்த பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. போஸ்டர் டிசைன் நல்லா இருந்தாலும் நம்ம அந்த படத்துக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக மாறிடும். குறிப்பாக இப்போ சித்திரம் பேசுகிற போஸ்டர் டிசைன் தான் ரொம்ப பார்த்தோன்னே ஒரு சின்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. அப்புறம் வந்து கட்டுறது தமிழும் அதே மாதிரி வந்து அந்த போஸ்டர் டிசைனே நமக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. அப்போ வந்து அந்த பாடல் ரிலீஸ் ஆச்சு. பாடலில் வந்து இந்த சாக்ஸை துவைச்சு போடு, 3 நாளைக்கு ஒரு முடியாத குழி, அந்த டைலாக் வந்ததுக்கப்புறம் வந்து பறவை இங்கு அந்த வார்த்தை பயங்கரமாக இருந்தது. தொடர்ந்து ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு பாடலாக இருக்கும். நான் தொடர்ந்து என்னுடைய ரூமில் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். சரி, யார் ஒரு புதுசாக வந்திருக்காரு, ஒரு டேரக்டர் யார்கிட்டேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பற்றி விசாரிக்கிறப்ப பாலமகேந்திராவுடைய பட்டறையிலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து பாலா அவர்கிட்ட வந்து டிஸ்கஷனில் இருந்திருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் விஜய் டிவியில் வந்து ஒரு இன்டர்வியூ வருது. இன்டர்வியூவில் வந்து டைரக்டர் மூஞ்சி தெரியல, இருட்டில் உட்காந்து ஒருத்தர் பேசினது. நான் ஏன்டா ஒரு இருட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் யோசிச்சு பார்த்தேன். ஓகே, இவர் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்கான ஆள் போல, இவர் பயங்கரமான ஆர்டிஸ்டிக்கான ஆள் இவர். அதனால வந்து ஏன்னா அவரோட இன்டர்வியூ வந்து லைட் அண்ட் டார்க்கில் தான் பேசிட்டு இருக்காரு. ஃபுல்லாக லைட் போட்டு அந்த லைட்டில் உட்காந்து வெளிச்சமாக பேசாமல் லைட் அண்ட் டார்க்கில் பேசுகிற ஒரு ஆளாக இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே வந்து நமக்கு கொஞ்சம் இந்த பேரலாக கொஞ்சம் வேற ட்ரை பண்ணுறவங்க, ஆர்டிஸ்டிக்காக ட்ரை பண்ணுறவங்கலாம் வந்து அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. சரி, அவங்கள வந்து நம்ம தேடி பார்க்குறது. ஆனால் நேராக போய் பார்த்து பேசல மாட்டேன், படம் பார்ப்பேன், தூரத்தில் இருந்து பார்ப்பேன். இதுதான் நம்ம பார்க்க. நேராக போய் பார்த்தா, ஏன்னா படம் ஒன்றா இருக்கும், ஆள் ஒன்றா இருப்பாங்கல்ல, அங்கேயே வந்து கதை முடிஞ்சிடும் நமக்கு. அப்புறம் அவர் மேலே ஒரு அன்பு போயிடும். அப்புறம் படமே வந்து அவர் ரியல் லைஃப் ஆளை வச்சு தான் அந்த படத்தையே பார்க்க ஆரம்பிச்சிடுவோம்ல. அதனால தான் ராம் சார் கிட்ட நான் ரொம்ப நாள் நெருங்காமலே இருந்தேன். கட்டுரை தமிழ் நான் படம் பார்த்தேன். கட்டுரை தமிழ் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டெஃபினட்டாக அதில் எனக்கு விமர்சனம் இருந்தது. கொள்வது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்டா இவ்வளோ இப்படி கொள்றாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாகவும் இருந்தது எனக்கு. அப்போ அந்த டைம்ல இருந்து. ஆனால் எனக்கு கட்டுரை தமிழ் ரொம்ப முக்கியமான திரைப்படமாக இருந்தது. கட்டுரை தமிழுடைய உரையாடல்கள் ரொம்ப அவசியமாக இருந்தது. குறிப்பாக வந்து விசாரணை நாவலை வந்து எனக்கு, விசாரணை தானேண்ணா, பிரான்ஸ் காப்கா, அன்னியன் சாரி, அன்னியன் நாவல் எனக்கு அந்த டைமில் நான் படிச்சுட்டு இருந்தேன். அன்னியன் நாவலில் வர அந்த வெயில் அதிகமாக இருக்குது அதனால் சுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அன்னியன் நாவலில் ஒரு சின்ன
அதை வந்து பயன்படுத்திருப்பாரு. குறிப்பாக இப்போ எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள்லாம் அதில் இருந்தது. குறிப்பாக யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் வந்து, ஏன்னா அதுக்கு முன்னாடி புதுப்பேட்டை எல்லாம் வந்து வேற லெவலில் இருந்தார். புதுப்பேட்டை மியூசிக்லாம் கேட்டு நம்ம வந்து யுவனை வந்து வேற லெவல் பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே கற்றல் தமிழ் அப்படி வேற ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே கொண்டு போய் நிறுத்துச்சு. அப்புறம் நான் கல்லூரியில் படிக்கிறப்போ வந்து நார்த் இந்தியாவில் பார்த்துருக்கேன். நார்த் இந்தியா டூர் போகிறப்ப நான் பார்த்த அந்த லேண்ட்ஸ்கேப்பை என்னால் வந்து கட்டத்தமிழ் படத்தில் வந்து பார்க்க முடிஞ்சது. விஷுவலாக பயங்கர சேலஞ்சான ஒரு மூவியாக இருந்தது. கதிர் வந்து அதில் ஒளிப்பதிவு பண்ணியிருந்தார். செம்ம சூப்பரான ஒர்க்கு அது. டெஃபினட்டாக வந்து எஸ்ஆர் கதிரோடைய மிக முக்கியமான ஒர்க்காக இருக்குது. ஏன்னா சுப்பிரமணியபுரம் முன்னாடி அது பண்ணாரா சார் அது? ஆமாம். ஆனால் சுப்பிரமணியபுரமும் பயங்கர இன்டென்ஸான ஒரு ஒளிப்பதிவு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கற்றல் தமிழ் அப்படியே வேற ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. பயங்கர ஒரு ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்கு கொடுத்தது. நான் அப்படி தான் ராம் சாரை வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய ராம் சார் வந்து பேசுகிற விஜய் டிவியில் தான் அடிக்கடி வருவாருன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த மாதிரி அந்த டிவியில் வந்து அவர் பேசுகிறது வந்து தொடர்ந்து நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து தங்கமீன்கள் உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம். எனக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தது. குறியீடுகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசின ஒரு படமாக தங்கமீன்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏகாதிபத்தியத்தில் இருந்து நிறைய விஷயங்களை வந்து அந்த படம் வந்து பேசியிருந்தது. சாதனாவுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்னசென்ட்டான நடிப்பு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அது மாற்றுச்சு. அப்புறம் ஏன்னா அதே தான் இப்போ என்ன சொல்கிறது, தங்கமீன்களோட டிசைன்ஸ் ரொம்ப முக்கியமான டிசைன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி கற்றல் தமிழ் டிசைன்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததோ அதே மாதிரி தங்கமீன்களோட டிசைன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது டைட்டில் எவ்வளோ முக்கியம், அப்புறம் வந்து நம்ம காட்டுற விளம்பரம் எவ்வளோ முக்கியம், அதோடு சேர்த்து தங்கமீன்களை விளம்பரப்படுத்தியது வந்து ரொம்ப சூப்பரான விஷயமா நான் வந்து பார்த்தேன். அவருடைய எல்லா திரைப்படங்களும் காட்டிலும் தங்கமீன்களுடைய விளம்பர யுக்தி ரொம்ப அற்புதமாக இருந்தது. தொடர்ந்து தங்கமீன்களை அந்த குழந்தையை பற்றி அப்பாவை பற்றி ஒரு கதை வந்துட்டே இருந்தது. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஃபேஸ்புக்கில் தான் நிறைய அவங்க டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. மாரிசிலர் அது வந்து ஒரு பெரிய டீம், டே நைட் வந்து தங்கமீன்களை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் அவங்க பயன்படுத்துகிற சிம்பிள்ஸு, அப்புறம் வந்து டிராயிங்கு, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து தங்கமீன்களுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. தங்கமீன்கள் உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக மாறிச்சு. ஆனால் என்னென்னா இப்போ ராம் சார் நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ வந்து ஏன் அவர் தொடர்ந்து படம் பண்ணுறதில்ல, அப்புறம் அவர் நினைக்கிற படம் அவர் எடுத்துடுறாரா, அவருக்கான என்ன சொல்கிறது கமர்ஷியலாக அவருக்கு ஒரு வேல்யூ வந்து இங்கே நம்ம எல்லாருமே தரமா, ஏன் மற்ற இயக்குநர்களுக்கு கிடைக்கிற அந்த கமர்ஷியல் வேல்யூ ஏன் வந்து ராம் சாருக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய அடிக்கடி கேள்வி கேட்டிருக்கிறேன். அவர் அந்த மாதிரி அந்த இடத்துலேருந்து உடச்சி வெளியே வந்து வேற ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருக்கிறேன். அந்த டைமில் தான் வந்து அவர் தரமணி அப்படின்னு பண்ணார், பேரன்பு ரெண்டுமே ஒரே டைமில் வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஆரம்பிக்கிறப்போ வந்து எனக்கு இருக்கிற ஒரே சின்ன பயனா வந்து எப்படியாவது கமர்ஷியலாக இப்போ ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகணும், பெரிய கலெக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து வியாபாரம் தான் வந்து ஒரு கலைஞனை வந்து ரொம்ப தீர்மானிக்குது. வியாபாரம் இல்லாத ஆகாத திரைப்படங்கள் எடுக்கிற டைரக்டர்ல பாராட்டுவாங்க, ஆனால் படம் கிடைக்கிறது இல்லை, அதுக்கான ஸ்பேஸ் உண்டாக்குறது இல்லை அப்படின்ற ஒரு பெரிய அச்சம் இங்கே இருக்கிறப்போ இப்போ வந்து அதுக்கான தளம் கொஞ்சம் மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ப்ளஸ் வந்து பரியேறும் பெருமாள் 2 திரைப்படங்கள் சமகாலத்தில் மிக முக்கியமான வெற்றியை வந்து பெற்றிருக்கு. அப்படின்றப்போ வந்து இப்போ ஓரளவுக்கு சூழல் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பையாவது இப்போ நம்ம வந்து ஏற்படுத்திருக்கோம். ஆனால் அந்த டைம்ல ரொம்ப முக்கியமான இடமா இருந்தது. ராம் சார் நான் எப்பவுமே தான் அவர் ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அதுவும் கமர்ஷியலாக ஜெயிச்சிட்டாரு, ஆனால் கமர்ஷியலாக வந்து பெரிய சக்ஸஸ் அடையணும். அவர் நினைக்கிற திரைப்படங்களை எந்த தடையும் இல்லாமல், எந்த என்ன சொல்கிறது வணிகம் அப்படின்ற ஒரு தடையை அவரை வந்து பாதிக்காமல் பயங்கர சுதந்திரமாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரசிகனாக அவர்கிட்ட நான் வந்து நிறைய எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நிச்சயமாக தரமணி வந்து இப்போ அவருக்கு வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அவருடைய படங்கள்லேயே வேற ஒரு மாதிரியான ஒரு படமாக வந்து தரமணி இருந்தது. தரமணி வந்து பொதுவாக அவர் எடுத்த கற்றல் தமிழ் தங்கமீன்கள் வெளியிலிருந்து வந்து முழுக்க அவர் எனக்கு தெரிஞ்சு வந்து தங்கமீன்கள் கற்றல் தமிழுக்கு அப்புறம் வந்து விஷுவலா ஒரு கதை சொல்ல ட்ரை பண்ற ஒரு இடமா தரமணி தான் நான் வந்து அவர் மூவ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிட்டியை காட்டுறதுல இருந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய சைலண்ட் ஷாட் டயலாக்ஸை ரொம்ப கம்மி பண்ணி, இப்போ நீங்க கற்றல் தமிழ்ல கொஞ்சம் நிறைய டயலாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து இதுல தங்கமீன்கள் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் என்னன்னா கொஞ்சம் அவருடைய படம் எடுக்க கொஞ்சம் கொஞ்சமா டயலாக்ஸ் கம்மியாயிட்டே வந்துட்டு இருந்தது. தரமணியில் வந்து என்ன பண்ணாருன்னா இப்போ விஷுவலில் ஒரு கதை நடக்கும், விஷுவலுக்கு பின்னாடி ஒரு கதையை சொல்லியிருந்தாரு.
அந்த விஷுவல்ல பின்னாடி நடக்கிற அந்த வாய்ஸ் ஓவர் வந்து இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சினாரியோ, இங்க இருக்கிற பொலிட்டிக்கல்ல அவர் வந்து ஈஸியா கனெக்ட் பண்ண ஒரு இடமா அது மாறிச்சு. அது வந்து ரசிகர்கள் கிட்ட ஒரு பெரிய வந்து பிணைப்பை ஏற்படுச்சு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அந்த படம் வெற்றி அடைஞ்சதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆனா அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து உடனே ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். உடனே ரிலீஸ் ஆகணும், பெருசா இது வந்து நடக்கணும், பெரிய ஒரு பூம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்த்தேன். அதுக்கான காலம் வந்து அதுக்கான நேரம் அதை எடுத்துக்கிச்சு. ஆனா எடுத்து காலம் கடந்து வந்திருந்தாலும் பேரன்பு ஒரு எடுத்த எல்லா படங்களை விட மிக முக்கியமாக ஒரு படமா இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் டெஃபினட்டா. ஏன்னா பாத்தீங்கன்னா பேரன்பு உண்மையிலேயே ரொம்ப ஃபிலிம் மேக்கிங்கா அவர் நினைக்கிற ஒரு மொழியை அவர் கண்டணிச்சிட்டாரோ அப்படின்றது வந்து எனக்கு வந்து தோணுது. ஏன்னா அந்த என்ன சொல்றது, அந்த வாழ்க்கையை படம் பிடிக்கிறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். அந்த சவாலை ஏற்படுத்திட்டு மொழிகளை, அதாவது என்னன்னா இதுல வந்து விஷுவல் லாங்குவேஜ் இருக்கு, அந்த விஷுவல் லாங்குவேஜை பயங்கரமா பேச வைக்கிறாரு. ஆனா வந்து மனிதர்களுக்கிடையே நடக்கிற உரையாடல்களை பயங்கரமா கட் பண்ணி தூக்கி போட்டார். எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனே படத்துல எங்குமே நடக்கல. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த குழந்தைய வந்து என்ன சொல்ற செக்ஷுவலா சில பிரச்சனைகள் வரப்போ வந்து அப்போ வந்து ஒரு டிவியில வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நிமிஷத்துக்கு தொடர்ந்து ஒரு டைலாக் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த படத்துல. ஆனா அதை மீறி அந்த படத்துல டைலாகே இல்லை. எல்லா இடத்துலையும் விஷுவலா காட்டி விஷுவலா புரியறதுக்கான ஒரு முயற்சியை வந்து முன்னெடுத்திருக்காரு. அதோட அவருக்கு இந்த தொழில்நுட்பங்கள் வந்து மிக சூப்பரா கையாளுற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த திரைப்படத்துல அவ்வளவு அற்புதமான ஷாட்கள் இருந்தது. நிறைய வந்து ஒரு விஷுவல் லாங்குவேஜை எப்படி எந்த இடத்துல கட் பண்ணணும், எங்க ஓப்பன் பண்ணணும், எந்த மாதிரியான காட்சியை காட்டணும், எப்படி இதை படம் பிடிக்கணும் அப்படின்றது அவர் வந்து பயங்கரமா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல முடியும். இந்த படத்தை அவ்வளோ சூப்பரா நுணுக்கமா எடுத்திருக்காரு. அவ்வளோ எனக்கு வந்து இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் எனக்கு போட்டு காட்டுறப்ப நான் வந்து ராம் சார் எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. என்னன்னா வந்து ரொமான்டிசைஸ் என்ன சொல்றது கவலைய பெயினை ரொமான்டிசைஸ் பண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நான் அதுக்குள்ள என்னால போக முடியாது. ஏன்னா அதனால தான் நான் வந்து தலித் லைஃபே வந்து இவங்க அந்த பெயினை வந்து ரொமான்டிசைஸ் பண்ணி இவங்க எல்லாமே ஒரே பாவமான ஆட்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு, ஏன்னா ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை தொடர்ந்து ஒரு சமூகத்து மேல அப்ரோச் பண்ணி அதுல இருந்து அவனால வெளிவர முடியாத ஒரு இடத்துக்கு போய் நின்னுச்சுல, அதை பிரேக் பண்ணுன்றதுதான் என்னுடைய ஒரு விருப்பமே. ஏன்னா ஃபண்ட்ரில வந்து கடைசியில கழுத்துக்கு அடிக்கிற அந்த எதிர்ப்பு குணம் தான் என்னுடைய திரைப்படங்கள் இருக்கணும். ரொமான்டிசைஸ், அதாவது பெயினை ரொமான்டிசைஸ் பண்ற இடம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். எனக்கு அந்த பயம் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம். அந்த பயத்தோட பேரன்பு எப்படியாவது வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்ற 2 பயம் இருந்தது. அந்த 2 பயத்தோட நான் அந்த படம் பார்க்குறப்போ என்னால் ஃபர்ஸ்ட் டைம்ல அஸ் எ வியூவரா எனக்கு நான் நினைச்ச அந்த இம்பாக்ட் எனக்கு டெஃபினட்டா கிடைக்கவே இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதுவும் அந்த சின்ன ஸ்கிரீன்ல பார்க்குறப்போ எனக்கு அது கிடைக்கல. நான் சார் கிட்ட சொன்னேன், பயமா இருக்கு சார் இந்த படம், என்னை வந்து ரொம்ப கவலைக்குள்ளாக்கிச்சு, நான் என்னை சந்தோஷப்படுத்தல. ஏன்னா நான் அதுக்கப்புறம் மாறிக்கிட்ட பேசுறப்ப என்ன சொன்னேன்னா வந்து நான் இந்த மாதிரி லைஃப்பை வந்து காட்டுறப்போ இன்னும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிருக்கலாம், அந்த குழந்தைகளோட உலகத்தை வாழ்க்கையை இன்னும் சந்தோஷமா காட்டியிருக்கலாம். ஏன்னா வந்து ஏன் வந்து இது ஒரு திருமணம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு பெயினை ஏன் கொடுக்குது அப்படின்ற இடத்துக்கு இது போகாமல் நிறுத்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் மாறிக்கிட்ட அதை நான் பகிர்ந்துட்டு இருக்கிறேன். டெஃபினட்டாக சாருக்கு போயிருக்கும் அது. ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து தியேட்டர்ல கிடைச்சது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்டா இருந்தது. அதுல இது வந்து என்னன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, ராம் சாரோட படம் அப்படின்னு கூட இல்லாம நான் ஒரு படம் பார்க்க போறேன், இப்போ என் ஒய்ஃப் நானும் போயிட்டு உட்காந்து பாக்குறோம். படம் பார்க்குறப்ப வந்து அந்த படம் ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து முடிகிற வரைக்கும் வந்து என்னை பயங்கரமா என்கேஜ் பண்ணுச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிட்டு நான் சொன்னேன், டெஃபினட்டா அது வந்து ஒர்க் ஆகிடும் போலடா, செம்ம சூப்பரா இருக்குடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாறிக்கிட்ட சொன்னேன். நான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கானுங்களா. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு நான் அதுதான் சொன்னேன். ஒன்று ஒய்ஃப் கிட்ட கேட்டேன் எப்படி இருக்குன்னு சொன்னேன். அவங்களும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் வந்து கலையரசன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான். பக்கத்தில் வந்து கலையரசனோட ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. போயிட்டு ராம் சாரை கட்டி பிடிச்சிக்கினேன், சார் டெஃபினட்டா நம்ம ஜெயிச்சிருவோம் சார் அப்படின்னு தான் சொன்னேன் நான். ஏன்னா இங்க படம் எடுக்கிறது அப்படின்றத விட படத்தோட சேர்ந்து அந்த வணிக வெற்றி இருக்குதுல்ல, அது ரொம்ப பயங்கரமா நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் நமக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய வேலை. இது இந்த வேலையை செய்யறப்ப வந்து இந்த படம் வந்து ஒரு வணிக ரீதியாவோ இல்லை வந்து அது வந்து நம்ம நினைச்சதை அதாவது அந்த இடத்த அச்சீவ் பண்ண முடியாம போகணும்னா நமக்கு பின்னாடி வரவங்க அதை ட்ரை பண்ண மாட்டாங்க.
அதுதான் இங்க தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. அந்த ட்ரை பண்றது அப்படின்றத வந்து நமக்கு முன்னாடி நம்ம அதை கொண்டு போறப்போ ரொம்ப சேஃபா அதை கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வேலையை ராம் சார் ரொம்ப சூப்பரமா கச்சிதமா இந்த படத்துல வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக அற்புதமான ஆக்சுவலி எனக்கு இந்த படத்தை அவர் எழுதலன்னு தான் எனக்கு தோணுச்சு. அவர் எழுதினாரெல்லாம் நான் என்னால் ஒத்துக்க முடியல. அவர் எழுதியிருப்பாரெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு அது வந்து ஒரு ஸ்பாட்டில் போயிட்டு ஒவ்வொன்றா நடிக்க வச்சு டைலாக் தேவையா தேவையில்லையான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டிசைட் பண்ணி ஷார்ட்டை வந்து அங்கே வந்து டிசைன் பண்ணி அதை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அப்படிதான் இருந்தது. ஒரு எழுதப்பட்ட ஒரு படைப்பா இது இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு இது வந்து வெறுமனே வந்து ஒரு 4-5 குறிப்புகளோட வேலை போயிருக்கலாம். அவர் பேசுகிறப்ப அதை பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்போம்.